Hi, welcome to my channel. This is Samachar Kalvi, Accountancy 12th Standard, 0 to Genius in Commerce and Accountancy. So, this is chapter 2, that is not for profit organization, அதோட related accounts. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கேஷ் புக். ஸோ கேஷ் புக் நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில் எடுக்கக்கூடாது, சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது என்ன டிரான்சாக்ஷனாக நான் கேஷ் ஐட்டம் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடாது. வாட் ஆர் நான் கேஷ் ஐட்டம்ஸ்னால் என்னது, இன்னும் அது டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் நடக்கலை, இன்னும் பெண்டிங்காக இருக்குது, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வில் கால் இட் ஆஸ் நான் கேஷ் ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா we have first one is outstanding. Next we have is still pending இன்னும் பெண்டிங்காக இருக்குது. not yet paid இன்னும் பே பண்ணல. depreciation, appreciation, இன்னொன்று வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ப்ரீபெய்ட் இன்னும் முன்னாடியே நான் கட்டிட்டேன். ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து இதில் வராது, இதில் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கேஷ் புக். இது கேஷ் புக் மாதிரி இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி, ரிசிப்ட்ஸ்னால் கேஷ் கம்ஸ் இன், கேஷ் வந்தால் ரிசிப்ட் சைடில் ரெக்கார்ட் பண்ணிங்க. கேஷ் போச்சுன்னா தட் இஸ் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க பேமெண்ட். திஸ் இஸ் நத்திங் பட் கேஷ் கோஸ் அவுட். காசு வெளியில் போச்சுன்னா நீங்கள் வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ டெபிட் சைடில் ரிசிப்ட்ஸ், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட். இது வச்சு தான் நம்ம டோட்டலாக ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். Okay, right, from the following information given below, prepare receipts and payments account of Kurinji Sports Club for the year ended 31st December 2018. இதில் பார்த்தீங்கன்னா cash in hand, it is nothing but opening balance. Salaries paid, it is an expenses, that is payments. இது payment sideல நம்ம இது போடணும். இது life membership fees received சொன்னால் it's nothing but receipts. Subscription received, நான் சொல்ல received சொன்னால் it's a receipts. Rent received, it's nothing but received சொன்னாவே receipts தான். Paid for printing charges, it is nothing but payments. Locker rent received சொன்னதுனால it is a receipts. Tournament receipts சொன்னதுனால it is a receipts. Tournament expenditure is a payment, so அதனால payments. Investment purchase என்னது, you are purchasing investment, காசு வருதா காசு வந்து போகுது, it is nothing but a payment. ஸோ பார்க்கலாம் இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்னு. இது மட்டும் உங்கள் டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018. ஸோ 31st December 2018 அந்த லைக் என்ன டேட் கொடுத்தாங்களோ அது ஃபஸ்ட்டு இப்படி தான் எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended, இப்படி தான் எல்லா அக்கௌண்ட்ஸும் நம்ம போடணும். ஸோ டெபிட் கிரெடிட், இட்ஸ் அ லெஜர். ரிசிப்ட்ஸ் ருபீஸ், பேமெண்ட் ருபீஸ். ரிசிப்ட்ஸ்னால் காசு வந்து இங்கே போடுங்க, பேமெண்ட்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணால் இங்கே போடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கான்செப்ட். ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் பேலன்ஸ். எப்பயுமே நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே எழுதணும், இங்கே தான் எழுதணும். இட் வில் ஸ்டார்ட் டு பேலன்ஸ் brought down, this is nothing but cash. So inner column நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நம்ம inner column related எதுவுமே இல்லை, but still if you have to maintain, இல்லாட்டி no issues. 4000. right, next salaries paid na it is a payment by salaries. account இதில் நம்ம போடக்கூடாது, இதில் நம்ம மறந்துட்டு கூட அக்கௌண்டன்ட்டில் போடக்கூடாது. நம்ம கேஷ் புக்கில் அக்கௌண்டன்ட் போடுவோம், ஆனால் இதில் நம்ம அக்கௌண்டன்ட் போடக்கூடாது. இட் இஸ் 3000. நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு சொன்னதுனால இங்கே டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, 10,000 rupees. ஸோ 10,000 இங்கே. நெக்ஸ்ட்டு
subscription received சொன்னாவே நான் இங்கே தான் சொன்னேன். 2 subscription received. Subscription received எவ்வளோ இருக்கு? 15,000. So right here 15,000. Next, rent received. It's an rent received. So receipts to rent received. So account போடக்கூடாத நம்பர்ல இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. So 2,000. Next, paid for printing charges. So paid for printing charges na by printing charges. So charges na expenses தானே. So by printing charges எவ்வளோ printing charges 2,500. உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா ஓகே, நான் ஆல்ரெடி கொஸ்டின் முன்னாடியே உங்களுக்கு ரிவைஸ் பண்ண அந்த பார்த்துங்க. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு நம்மளுக்கு காசு வருது. டு லாக்கர் ரெண்ட் எவ்வளோ? லாக்கர் ரெண்ட்டு 1,000 rupees. ரைட். நெக்ஸ்ட், டோர்னமெண்ட் ரிசீட். ஸோ ரிசீட்டுன்னு சொன்னாவே இங்கே தான். டு tournament receipts. Every tournament receipts, it is 14,000. Okay, 14,000. Okay, next, tournament expenses சொன்னாலும் இங்கே தான். by tournament expenses. எவ்வளோ இருக்கு tournament expenses? It is 10,500. Next, investment purchase. நீங்கள் investment purchase பண்ணீங்க, டெஃபினட்டாக காசு வெளியில் போகுது. ஸோ by காசு போகிறதுனால payments. by investments purchased. Every investment purchase 25,000. So take the total of this. So ரெண்டுத்த டோட்டல் நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த டோட்டல் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னாக்கா you're going to get 46,000. ஸோ நீங்கள் சின்னதாக எழுதுகிறேன் 46,000. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 41,000 டோட்டல் வருது. 41,000. இங்கே 46,000 டெபிட் சைட், 41,000 கிரெடிட் சைட். இது ரெண்டுத்தில் எந்த அமௌண்ட் பெருசு? 46,000. ஸோ போஸ்ட் 46,000 ஆன் போத் சைட். ஸோ எங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது? கிரெடிட் சைடில். எவ்வளோ? 5,000 rupees. ஸோ 5,000 rupees நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போ நான் 5,000 நீங்கள் ஆட் பண்ணால் தான் எனக்கு 46,000 வருது. ரைட். திஸ் இஸ் கால்ட் closing down. By balance carried on, cash and portfolio, it is cash balance. அவ்வளோதான். This is balancing figure. So இங்கே 46,000, இங்கே 41,000 வந்தது. ரெண்டுத்தில் எது பெரிய அமௌண்ட்டு? 46,000. இங்கே 46 போடுறேன், இங்கே 46 போடுறேன். இங்கே தான் எனக்கு ஷார்ட்டேஜ் வருது. எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது? 5,000 rupees. 5,000 இங்கே போட்டுட்டேன். ஸோ இந்த அதுக்கப்புறம் 46 ரெண்டு சைட் பெரிய அமௌண்ட்டு தான் போடணும். ஸோ டிஃப்ரென்ஸ் 5,000 வருது. தட்ஸ் கால் பை பேலன்ஸ் கேரிட் ஆன். தட் இஸ் நத்திங் பட் கேஷ் பேலன்ஸ். ரைட். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஸோ கீழே வந்து நீங்கள் பென்சிலில் எழுதிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இப்படி சொன்னேன். ரைட். அவ்வளோதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.